ஆனால் கூட்டணிக்குள்ளே வந்து லைட்டாக சலசலப்பு இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது என்ன சொல்லலாம்னா, நேற்று வந்து ராஜகண்ணப்பன் அவர்கள் சொல்லும்போது என்ன சொன்னார், ராமதாஸ் அவர்கள்ட்டையும் ஜான் பாண்டியன் அவர்கள்ட்டையும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற வார்த்தை சொன்னார். 2 பேரும் வந்தாலே அண்ணன் திருமா அவர்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நிழல் இருக்க வாய்ப்பு இருக்கும். இது எப்படி பார்க்குறீங்க? ஜான் பாண்டியன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அவர் இப்படி அப்படியே மாத்தி பேசி எல்லாமே டிமாண்ட் தாங்க. இந்த 23ஆம் தேதி அவர் வந்து மேடையில ஏறும்போது, பெரியப்பா கூட எத்தன பேரு நிக்கிறாங்கன்றத தான் பார்க்கணும். அதனால அது வரைக்கும் இந்த டிமாண்ட கிரியேட் பேசிட்டு பண்ணிட்டே இருப்பாங்க. இருப்பாங்க. பிரேமலதா பண்ணாததா? ம். இங்கிட்டு ஒரு குத்து, அங்கிட்டு ஒரு குத்து. 8 சீட்டு, இங்க 7 சீட்டு, ஒரு ராஜ்யசபா. இங்க ம். இங்க ஏன் 18ஆம் ஒரு ராஜ்யசபாவும். இன்னைக்கு தினமலர்ல 30 ராஜ்யசபான்னு போட்டாங்க. அவங்க போடுவாங்க. அவங்க தான் இது. போட்டுக்க வேண்டியதானே. யார்கிட்ட யார்ட்ட போடுற போடுற எல்லாரும் போடு. போடு. அப்போ 18 தொகுதி ஒரு ராஜ்யசபா அப்படின்னு கேட்கும் பொழுது, இன்னும் வகைராக்கள்னு இங்க. அப்போ என்னவங்க இப்படி கேட்குறீங்க? அப்போ விட்டுருங்க நாங்க போறோம் அப்படின்னு. சரி அப்ப அங்கேயும் அதே 18 1 தானே கேட்கணும். ஆமா. அங்க மட்டும் என்ன கம்மி 7 1. 7-1. அப்போ இது என்னன்னா, அவர்களே வேறு வகையில கரெக்ட் பண்ற வேலைகள் நடக்குது. இத முறிச்சுட்டு அங்க போற வேலைய பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. அவருக்கு புடிக்கல விஜய பிரபாகரனுக்கு. மகன்கள் எப்பவுமே சரியா யோசிப்பாங்கல்ல. ம். அதனால என்ன இது இந்த மாதிரிலாம் பண்றீங்க? அதனால இந்த கூட்டணிக்குள்ள இவர்கள் கிளப்பி விடுற விஷயங்கள் எல்லாமே, நரேட்டிவ்கள் எல்லாமே மாறி இப்ப எதார்த்த காலம் வந்துடுச்சு. காங்கிரஸ் வச்சு செய்யுது. அதை எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் எடுத்து விவாத பொருளா ஏதாவது ஆக்குனாங்களா? ஆக்கவே மாட்டுக்காங்க. ஆக்கவே மாட்டாங்க. விஜய் சிபிஐ போறதுன்னா, சிபிஐ விசாரணைக்கு முன்னால், பின்னால். சிபிஐ விசாரணை அன்று, சிபிஐ விசாரணைக்கு பின்னால். பின்னால். இந்த 3 தான் 3 நாளா ஓடும். ஆமா. அப்புறம் அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒண்ணு ஓடும். சட்டம் ஒழுங்கு மருத்துவமனை பிரசவ வார்டிலேயே வந்து வெட்டி கொள்கிறார்களே, சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது? பேசவே மாட்டாங்க.